ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மக்கள் சேவை சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது எஸ்எஸ்சி ஜிடி வேலைவாய்ப்புக்கு எப்படி ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ணுறது தான் இந்த வீடியோ வந்து பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. ஃபஸ்ட்டு இந்த வெப்சைட்டும் பண்ணிக்கோங்க. இந்த வெப்சைட்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துட்றேன். ssc.government.in இதான் வந்து பார்த்தா அஃபிஷியல் வெப்சைட். ஓகே, ரீசெண்டாக எஸ்எஸ்சிலேருந்து கான்ஸ்டபிள் ஜிடிக்கான வேலைவாய்ப்பு வந்து அறிவிச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா 39,000க்கு மேற்பட்ட வேக்கன்சிஸ் வந்து கொடுத்துருக்காங்க. பல்வேறு ஃபோர்ஸஸ், ஸோ பிஎஸ்எஃபாக இருக்கட்டும், சென்ட்ரல் ரிசர்வாக இருக்கட்டும், இந்த மாதிரி பல்வேறு வகையான ஃபோர்ஸஸில் உங்களுக்கான வேலைவாய்ப்பு வந்து அறிவிச்சிருக்காங்க. இந்த வேலைக்கு நீங்கள் 10th பாஸ் பண்ணால் போதுமானது, தாராளமாக நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஸோ இந்த வேலைக்கான எக்ஸாம் எப்படி இருக்க போகுது, எக்ஸாம் வந்து எந்த லாங்குவேஜில் கொடுத்துருக்காங்க, ஏஜ் லிமிட் என்ன, இதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் நம்ம சேனலில் வீடியோ வந்து போட்டிருக்கோம். அதுக்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துறேன். அந்த வீடியோ ஃபஸ்ட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஏன்னா அந்த வீடியோ பார்த்தா மட்டும்தான் உங்களுக்கு இந்த ஜாப் பற்றின ஃபுல் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு வந்து தெரிய வரும். ஓகே, ஸோ இப்போ நம்ம அப்ளை பண்ணுறத பற்றி பார்க்கலாம். அப்ளை பண்ணுறதுக்கு ஹோம் பேஜ் போயிடுங்க. இதில் கொடுத்துருக்காங்க பாருங்கள் அப்ளைன்னு, இந்த ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிங்கன்னா போதும். இதில் ஃபஸ்ட்டு அறிவிச்சிருக்காங்க பாருங்கள் கான்ஸ்டபிள் ஜின்னு, அதுக்கு நேராக போயிட்டு அப்ளை அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிங்கன்னா இதில் போயிட்டு நீங்கள் இதுக்கு முன்னாடி எஸ்எஸ்சிக்கான எக்ஸாமினேஷன் எழுதிருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்கள்கிட்ட அக்கௌண்ட் இருந்திருக்கும். அதாவது இந்த புதிய வெப்சைட் மூலமாக, இந்த வருஷம் தான் இந்த புதிய வெப்சைட் லான்ச் பண்ணியிருந்தாங்க. இந்த புதிய வெப்சைட் மூலமாக எஸ்எஸ்சி எக்ஸாம் நீங்கள் எழுதிருக்கீங்க அப்படின்னா யூசர் நேம் பாஸ்வேர்டு கொடுத்து லாகின் பண்ணி அப்ளை பண்ணிக்கோங்க. இல்லை இது வரைக்கும் நான் வந்து இந்த புதிய வெப்சைட் மூலமாக நான் அக்கௌண்ட்டே க்ரியேட் பண்ணதில்லை அப்படின்னா கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள் நியூ யூசர் ரிஜிஸ்டர் நவுனு அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணி புதுசாக உடைய ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் நீங்கள் வந்து க்ரியேட் பண்ணுற மாதிரி இருக்கும். எப்படி ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் க்ரியேட் பண்ணது நம்ம சேனலில் வீடியோ வந்து போட்டிருக்கோம். அதுக்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துட்றேன். அந்த வீடியோ பார்த்து ஓடிஆர் நீங்கள் ஃபஸ்ட்டு க்ரியேட் பண்ணுங்கள். க்ரியேட் பண்ணிட்டு அப்ளை பண்ணுங்கள். நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா போன வருஷம் எஸ்எஸ்சி எக்ஸாம் அப்ளை பண்ணி அந்த யூசர் நேம் பாஸ்வேர்டு கொடுத்து லாகின் பண்ணி லாகின் ஆகணும்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த வருஷம் புதிய வெப்சைட் மூலமாக நீங்கள் புதுசாக தான் ஓடிஆர் க்ரியேட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த புதிய வெப்சைட்டில் ஓடிஆர் வச்சுருக்கோங்க. டேரெக்டாக நீங்கள் லாகின் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணி ஸோ உங்கள் யூசர் நேம் ஃபஸ்ட்டு உங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் யூசர் நேம் கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு பாஸ்வேர்டு, நீங்கள் என்ன பாஸ்வேர்டு கொடுத்து அக்கௌண்ட் கிரியேட் பண்ண அந்த பாஸ்வேர்டை என்டர் பண்ணிவிட்டு கேப்சா கொடுத்துருக்காங்க, அந்த கேப்சா கோடை கொடுத்துட்டு லாகின் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணால் போதும், லாகின் ஆகிடும். ஸோ அக்கௌண்ட் வந்து க்ரியேட் பண்ணாதவங்க கீழே கொடுத்துருக்காங்க ரெஜிஸ்டர் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணி புதுசாக ஓடிஆர் க்ரியேட் பண்ணுங்க. எப்படி க்ரியேட் பண்ணி நம்ம சேனல் வீடியோ போட்டிருக்கோம், லிங்க் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்தேன், அதை பார்த்து நீங்கள் ஓடிஆர் வந்து க்ரியேட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஒன்ஸ் நீங்கள் ஓடிஆர் க்ரியேட் பண்ணதுக்கப்புறம் ரெஜிஸ்டர் நம்பர் மற்றும் பாஸ்வேர்டு கொடுத்துட்டு லாகின் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி தான் ஒரு டேஷ்போர்டு உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆகும். ஸோ எல்லாமே கரெக்டாக செக் பண்ணி பார்த்துட்டு அப்படியே கீழே வந்தீங்க அப்படின்னா இதில் உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ கீழே அப்ளை, இந்த ஜிடி கான்ஸ்டபிள் ஜிடினால கீழே அப்ளை அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணால் போதும். இந்த மாதிரி தான் உங்களுக்கு இந்த எக்ஸாமுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன் பற்றிலாம் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் எல்லாமே செக் பண்ணி பார்த்துட்டு ஃபில் ஃபார்ம் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணால் போதும். ஸோ பர்சனல் இன்ஃபர்மேஷன், இதுக்கான எல்லா இன்ஃபர்மேஷன்ஸுமே வந்து ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய எஸ்எஸ்சி அக்கௌண்ட்லேருந்து எடுத்துக்கும். நீங்கள் எதையுமே வந்து பார்த்தா ஃபில் பண்ண தேவையில்லை. ஏதாச்சும் மிஸ்டேக் இருக்குது அப்படின்னா நீங்கள் ஓடிஆரில் போய் எடிட் பண்ணிக்கோங்க. ஸோ கரெக்டாக இருக்குது அப்படின்னா நெக்ஸ்ட் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணால் போதும். இந்த பேஜ் உங்களுக்கு வந்து சேவ் ஆகிட்டு அடுத்த பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். ஓகே, அதுக்கப்புறம் ஹையஸ்ட் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன்ஸ் கேட்டிருக்காங்க. அதிகபட்சமாக நீங்கள் என்ன முடிச்சிருக்கீங்க, 10th முடிச்சிருக்கீங்களா, 12th, டிப்ளமோவா, கிராஜுவேஷனா, பிஜியா, பிஹெச்டின்றதை ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். உங்கள் அதிகபட்ச கல்வி தகுதி என்ன அப்படின்றத நீங்கள் வந்து ஃபில் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் வந்து பார்த்தா 10th ஸ்டாண்டர்ட், இந்த பதவிக்கான கல்வி தகுதி 10th பாஸ் பண்ணால் போதுமானது. ஸோ 10th ஸ்டாண்டர்ட் ஆட்டோமேட்டிக்காக வந்து செலக்ட் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் ஈக்குவலன் ஸ்டேட்டஸ் பாஸ்னும் செலக்ட் ஆகிடுச்சு, இயரிங் பாசிங், ஏன்னா எல்லாமே நீங்கள் ஓடிஆர் அக்கௌண்ட்லேயே கொடுத்துருப்பீங்க 10th இன்ஃபர்மேஷன், அதுவும் வந்து பார்த்து எடுத்துக்கும். ஸோ வேறு எதுவுமே நீங்கள் வந்து ஃபில் பண்ண வேண்டியது இருக்காது. ஸோ நெக்ஸ்ட்டு கீழே வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கான ரோல் நம்பராக இருக்கட்டும் எல்லாமே எடுத்துக்கிச்சு, நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஸோ கீழே உங்களுக்கான பர்சன்டேஜ் கேட்டிருக்காங்க பாருங்கள். 10th பர்சன்டேஜ் கேட்டிருக்காங்க. 10th எவ்வளோ பர்சன்டேஜ் மார்க் எடுத்தீங்கன்றதை ஃபில் பண்ணிக்கோங்க. ஒருவேளை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா COVID-19 பேட்சாக இருக்கீங்க அப்படின்னா
நீங்கள் என்இ அப்படின்னு மென்ஷன் பண்ண சொல்லியிருக்காங்க. ஏன்னா கோவிட்-19 காரணமாக அப்படியே பாஸ் போட்டிருப்பாங்க. அந்த மாதிரி இருக்கவங்க என்இ அப்படின்னு நீங்கள் டைப் பண்ணால் போதுமானது. ஸோ மீதி உங்களுக்கு ரிசல்ட் வந்து மார்க் வந்தவங்க 10th எவ்வளோ பர்சன்டேஜ் அப்படின்றத நீங்கள் ஃபில் பண்ணிக்கோங்க. சிஜிபினா சிஜிபிஐக்கான இன்ஃபர்மேஷனை என்ட்ரு பண்ணுங்கள். ஓகே, கொடுத்துட்டு சேவ் அண்ட் நெக்ஸ்ட் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிங்கன்னா இந்த பேஜ் வந்து சேவ் ஆகிட்டு உங்களுக்கு அடுத்த பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். அடுத்த பேஜ் வந்து பார்த்தா அடிஷனல் இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். நீங்கள் எக்ஸ் சர்வீஸ் மேனாக இருக்கீங்க அல்லது வந்து பார்த்தா ஆர்ம்டு ஃபோர்ஸில் ஒர்க் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு எஸ் கொடுத்துக்கோங்க. அப்படி இல்லை அப்படின்றவங்க நீங்கள் நோ அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் செட் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு உங்களுக்கு ஏஜ் ரிலாக்ஸேஷன் வேணுமான்னு வந்து கேட்டிருக்காங்க. ஸோ நோட்டிஃபிகேஷன் படி ஏஜ் ரிலாக்ஸேஷன் தேவைப்படுறவங்க எஸ் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணி எந்த மாதிரி ஏஜ் ரிலாக்ஸேஷன் அப்படின்னு நீங்கள் வந்து கொடுத்துக்கோங்க. ஏன்னா ஓபிசிக்கு அதிகபட்சமாக 3 years வரைக்கும் எக்ஸ்ட்ராவாக அப்ளை பண்ணலாம். அதாவது 23 கொடுத்துருக்கான 26 வயசு வரையும் அப்ளை பண்ணலாம். எஸ்சிஎஸ்டிக்கு 5 years எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்காங்கன்னா அந்த 20 வயசு வரையும் அப்ளை பண்ணிக்கோங்க, எக்ஸ்ட்ராவாக அப்ளை பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்கன்னா உங்களுடைய பர்சனல் இன்ஃபர்மேஷன்ஸை ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிக்காக ஷேர் பண்ணலாமா அப்படின்றத கேட்டிருக்காங்க. ஸோ விருப்பம் எஸ் கொடுத்துக்கோங்க. வேணாம் என்னோடய இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணாதீங்கன்னா நீங்கள் சிம்பிளாக நோ கொடுத்துக்கலாம். சில இன்ஃபர்மேஷன்ஸு கொடுத்துட்டு சேவ் அண்ட் நெக்ஸ்ட் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணால் போதும். இந்த இன்ஃபர்மேஷன் சேவ் ஆகிட்டு உங்களுக்கு அடுத்த பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். ஓகே, நெக்ஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கேட்டிருக்காங்க. எக்ஸாம் சென்டருக்கான ப்ரிஃபரன்ஸு மொத்தமாக நீங்கள் வந்து பார்த்தா 3 எக்ஸாம் சென்டர் வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ நம்ம தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு 7 டிஸ்ட்ரிக் கொடுத்துருக்காங்க. அதை பற்றி நம்ம வந்து பார்த்துருக்கோம். ஸோ சென்னை, வேலூர் அந்த மாதிரி நிறையா டிஸ்ட்ரிக் வந்து பார்த்தா இதில் வந்து கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு எந்த டிஸ்ட்ரிக் நியரஸ்ட்டாக இருக்கோ ஏதாச்சும் ஒரு 3 டிஸ்ட்ரிக்கை நீங்கள் வந்து கரெக்டாக வந்து கொடுத்துட்டு ஸோ உங்களுடைய அந்த எக்ஸாம் சென்டர் வந்து பார்த்தா கொடுக்க பாருங்கள். நியரஸ்ட்டாக இருக்கிறத நீங்கள் கொடுத்தாவே போதுமானது. ஸோ ஏதாச்சும் ஒரு 3 எக்ஸாம் சென்டரை நீங்கள் செட் பண்ணிக்கலாம். ஓகே, அதுக்கப்புறம் எக்ஸாமினேஷன் எந்த லாங்குவேஜ் எழுத போகிறேன்னு கேட்டிருக்காங்க பாருங்கள். மீடியம் ஆஃப் கம்ப்யூட்டர் எக்ஸாமினேஷன் பொறுத்த வரைக்கும் ஸோ உங்களுக்கு தமிழ் வேணும் அப்படின்னா நீங்கள் தாராளமாக தமிழ் கொடுத்துலாம். இங்கிலீஷை வேணுன்றவங்க இங்கிலீஷ் வந்து செட் பண்ணிக்கோங்க. எல்லா லாங்குவேஜ்லையுமே உங்களுக்கான எக்ஸாம் கொடுத்துருக்கோங்க. வெரிஃபை பண்ணுறதுக்கு அகைன் நீங்கள் அதே லாங்குவேஜ் தமிழ்னா தமிழ் கொடுத்துக்கோங்க, இங்கிலீஷ்னா இங்கிலீஷ் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ லாங்குவேஜை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எக்ஸாம் வந்து எந்த லாங்குவேஜை செட் பண்ணலாம் அந்த லாங்குவேஜ் தான் உங்களுக்கான கொஷின்ஸ் பேப்பர் இருக்க போகுது. ஓகே, அதுக்கப்புறம் என்ன கேட்டிருக்காங்கன்னா ஆர்விய நேஷ்னல் அந்த காடர் காப்பர் என்சிசிக்கான சர்டிஃபிகேட் வச்சுருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு எக்ஸ்ட்ராவாக போனஸ் மதிப்பெண் வழங்குறாங்க. நோட்டிஃபிகேஷன் அதை கொடுத்து வீடியோ போட்டிருக்கோம். என்சிசி வச்சுருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு எக்ஸ்ட்ரா மதிப்பெண் இருக்குது. ஸோ இருக்கிறவங்க எஸ் கொடுத்து என்னமான சர்டிஃபிகேட் வச்சுருக்கீங்க ஏவா பிஆ சியா அப்படின்னு ஃபில் பண்ணிட்டு வெரிஃபை கொடுத்து நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ என்சிசி இல்லைன்றவங்க நோ அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து செட் பண்ணுங்கள். ஓகே, அடுத்த கட்டமாக என்ன கேட்டிருக்காங்கன்னா நீங்கள் வந்து இனி கேம் ஸ்போர்ட்ஸில் நீங்கள் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கீங்க. டிஸ்ட்ரிக்ட் லெவல்லையோ ஸ்டேட் லெவல்லையோ நேஷ்னல் லெவல்லையோ நீங்கள் ஸ்போர்ட்ஸில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா எஸ் கொடுத்து ஸோ எந்தமான லெவலில் அப்படின்றத ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். எந்தமான ஸ்போர்ட்ஸுன்றதை நீங்கள் வந்து ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஸ்போர்ட்ஸ் பர்சன் இல்லை அப்படின்றவங்க நீங்கள் நோ அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து செட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா உங்களுக்கான ஸ்டேட் கேட்டிருக்காங்க. இதில் போயிட்டு ஸோ நம்ம ஸ்டேட்டை வந்து தமிழ்நாடு அப்படின்ற ஆப்ஷன் நம்ம செட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வெரிஃபை பண்ணுறதுக்கு அகைன் நீங்கள் தமிழ்நாடு வந்து கொடுத்துக்கோங்க. அடுத்த கட்டமாக உங்கள் டிஸ்ட்ரிக் கேட்டிருக்காங்க பாருங்கள். இதில் போயிட்டு உங்கள் சொந்த டிஸ்ட்ரிக் எதுவோ அதை நீங்கள் அப்படியே பார்த்து கரெக்டாக நீங்கள் டைப் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ சொந்த டிஸ்ட்ரிக் கேட்டிருக்காங்க. வெரிஃபையில் போயிட்டு திரும்ப அதே டிஸ்ட்ரிக் என்ன அப்படின்றத நீங்கள் செலெக்ஷன் வந்து பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ மிஸ்டேக் இல்லாத கரெக்டாக வந்து கொடுக்க பாருங்கள். ஸோ கரெக்டாக கொடுத்தாவே எல்லா இன்ஃபர்மேஷன்ஸுமே கரெக்டாக வந்து உங்களுக்கு வந்து சேவ் ஆகும். ஓகே, அதுக்கப்புறம் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு மைக்ரேட்டட் பர்சனாக அப்படின்ற மாதிரி வந்து கேட்டிருக்காங்க. இதில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஹாவ் யூ மைக்ரேட்டரா அப்படின்றத கேட்டிருக்காங்க. நீங்கள் மைக்ரேட்டராக இருக்கீங்கன்னு எஸ் கொடுத்துக்கோங்க. இல்லைன்றவங்க நோ அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து செட் பண்ணுங்கள். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்கன்னா ப்ரிஃபரன்ஸை நீங்கள் வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ உங்களுக்கு வந்து என்னமான ப்ரிஃபரன்ஸ் வேணும் அதையும் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை பற்றி இப்போ நம்ம வந்து பார்த்துடலாம். அதாவது நோட்டிஃபிகேஷன் படி மொத்தமாக உங்களுக்கு இவ்வளோ ஃபோர்ஸஸில் வேலையை இப்போ வந்து அறிவிச்சிருக்காங்க. நீங்கள் பார்க்க வேண்டியது ஸோ ஃபஸ்ட்டு எதுக்கு அதிகபட்ச வேக்கன்சி கொடுத்துருக்காங்க, இப்போ உங்களுக்கு எந்த ஃபோர்ஸில் வந்து ப்ரிஃபரன்ஸ். ஸோ இப்போ நீங்கள் செலக்ட் ஆகிங்கன்னா ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் ஆகிட்டேன்னா அதுக்கு வேலையை இப்போ வந்து போயிடும். அந்த மாதிரி ஆர்டர் வைஸாக ப்ரிஃபரன்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ பிஎஸ்எஃப்பில் அதிக வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம ப்ரிஃபரன்ஸ் வந்து ஏ வந்து பார்த்து தான் கொடுக்கலாம். பிஎஸ்எஃப்கான கோடு வந்து ஏன்னு அறிவிச்சிருக்காங்க. போஸ்ட் டீலில் செக் பண்ணவே ஒவ்வொன்றுத்துக்கும் எந்தமான போர்ட்ஸ்க்கு எந்தமான கோடு அறிவிச்சிருக்காங்க அப்படின்றத நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ அதுக்கடுத்து எந்த அதிகபட்ச வேக்கன்சி கொடுத்துருக்காங்க அப்படின்னா அதுக்கடுத்து சிஆர்பிஎஃப்பில் உங்களுக்கான வேலை வந்து அதிகபட்ச வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. நான் வந்து பார்த்தா சி அப்படின்ற கூட நான் வந்து செட் பண்ணிக்கிறேன். ஸோ அதுக்கடுத்து எந்த அதிகபட்ச வேக்கன்சி கொடுத்துருக்கான சிஎஸ்எஃப்பில். ஸோ அதுக்கு நான் வந்து பார்த்தா பி அப்படின்னு நான் வந்து செட் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி உங்களுக்கு வந்து எந்தமான ப்ரிஃபரன்ஸ் பதவி அடிப்படையில் எந்த பதவி வேணும், அதேமாரி வேக்கன்சி அடிப்படையில் எது வேணுன்ற மாரி ஸோ நீங்கள் தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கான
எல்லா ப்ரிஃபரன்ஸுமே வந்து பார்த்தா கரெக்டாக வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ எல்லா இன்ஃபர்மேஷன்ஸுமே ஒவ்வொரு ப்ரிஃபரன்ஸாக ஆர்டர் வைஸாக நீங்கள் வந்து கொடுக்க பாருங்கள். இந்த மாதிரி எல்லா ப்ரிஃபரன்ஸுமே கண்டிப்பாக நீங்கள் கொடுத்து தான் ஆகணும். உங்களுக்கு எந்த ஃபோர்ஸ்லேருந்து வேலைவாய்ப்பு வேணும், இப்போ உங்களுக்கு சி தான் ஃபஸ்ட்டு வேணால் நீங்கள் சியை கூட கொடுத்துக்கோங்க. எந்த ஃபோர்ஸஸில் வேலைவாய்ப்பு வேணும் அப்படின்றதுக்கான ப்ரிஃபரன்ஸ் அடிப்படையில் நீங்கள் வந்து பார்த்தா செலெக்ஷன்ஸ் வந்து பண்ணுற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட்டு அதே தான் வந்து பார்த்தா வெரிஃபை பண்ண சொல்லியிருக்காங்க. மேலே என்ன கொடுத்தீங்களோ சேம் அதேமாரி அந்த ப்ரிஃபரன்ஸை நீங்கள் ஒன்ஸ் வந்து செக் பண்ணி பார்த்து வெரிஃபை பண்ணுங்கள். ஸோ வெரிஃபை பண்ணிவிட்டு கரெக்டாக இருக்குது அப்படின்னா அதுவும் வந்து பார்த்தா வெரிஃபை ஆகிக்கும். ஸோ தப்பாக இருந்தால் மிஸ்மேட்ச் காமிக்கும். ஸோ கரெக்டாக கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு சேவ் அண்ட் நெக்ஸ்ட் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணால் போதும். ஸோ லோட் ஆகிட்டு இந்த பேஜ் வந்து சேவ் ஆகிட்டு உங்களுக்கு அடுத்த பேஜ் வந்து ஓப்பன் ஆகிடுச்சு. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பேஜ் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஃபோட்டோ மற்றும் சிக்னேச்சர் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ ஃபோட்டோ பொறுத்த வரைக்கும் கேப்சர் லைவ் ஃபோட்டோ, லைவாக தான் உங்களுக்கான ஃபோட்டோவை நீங்கள் கேப்சர் பண்ணுற மாதிரி இருக்கும். கேப்சர் லைவ் ஃபோட்டோ அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணி ஸோ கரெக்டாக உங்களுக்கு வந்து பார்த்தா இருக்கிற மாதிரி வச்சுட்டு கேப்சர் கொடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கான ஃபோட்டோ வந்து கேப்சர் ஆகிடும். சேவ் பண்ணதுக்கப்புறம் அந்த இமேஜ் வந்து பார்த்தா உங்களுக்கு சேவ் ஆகிடும். நெக்ஸ்ட்டு சிக்னேச்சர் கேட்டிருக்காங்க. சிக்னேச்சரை பொறுத்த வரைக்கும் 10 கேபிலேருந்து 20 கேபிக்குள்ளே இருக்க மாரி கரெக்டாக வந்து பார்த்தா நீங்கள் அப்லோட் சிக்னேச்சர் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணதுக்கப்புறம் சிக்னேச்சர் அப்லோட் ஆகிடும். இதுக்கப்புறம் நீங்கள் சேவ் அண்ட் நெக்ஸ்ட் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணால் போதும். உங்களுக்கு இந்த பேஜ் வந்து பார்த்தா சேவ் ஆகிட்டு அடுத்த பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். ஓகே, அடுத்த பேஜ் வந்து பார்த்தா ப்ரிவ்யூ பேஜ் வந்து ஓப்பன் ஆகிருக்கு. அதாவது நீங்கள் என்ட்ரு பண்ண எல்லா இன்ஃபர்மேஷன்ஸுமே கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. செக் பண்ணிட்டு எல்லாமே கரெக்டாக இருக்குது அப்படின்னா சேவ் அண்ட் நெக்ஸ்ட் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணால் போதும். இந்த மாதிரி தான் ஒரு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் கேட்டிருப்பாங்க. டிக் பண்ணிவிட்டு கேப்சா கோடு கொடுத்துருக்காங்க பாருங்கள். இதில் மேலே கொடுத்துருக்கா கேப்சா கோடை அப்படியே பார்த்து நீங்கள் டைப் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ டைப் பண்ணி முடித்ததுக்கப்புறம் சப்மிட் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணினா போதும். உங்களுக்கான அந்த அப்ளிகேஷன்ஸ் வந்து பார்த்தா இப்போதைக்கு சப்மிட் பண்ணியாச்சு. ஃபார்ம் மட்டும் சப்மிட் பண்ணியாச்சு. மேக் பேமெண்ட் அப்படின்ற ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதாவது ஓபிசி ஜென்ரல் கேட்டகரி மட்டும் ₹100 பேமெண்ட் பண்ணுற மாரி இருக்கும். அனைத்து கேட்டகரியை சார்ந்த பெண்கள், எஸ்சி எஸ்டி அந்த மாதிரி இருக்காங்க பாருங்கள், அவங்க வந்து ஃபீஸ் வந்து பேமெண்ட் பண்ண தேவையில்ல, ஃப்ரீயாகவே நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஸோ பேமெண்ட் பண்ணுறவங்க மட்டும் மேக் பேமெண்ட் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணி பே அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணதுக்கப்புறம் ஸோ இந்த மாதிரி தான் பேமெண்ட் பண்ணுற பேஜுக்கு வந்து போகும். இதில் போயிட்டு ஏதாச்சும் ஒரு பேமெண்ட் மெத்தட் யூஸ் பண்ணி நீங்கள் பேமெண்ட் பண்ணதுக்கப்புறம் அப்ளிகேஷன் ஃபார்ம் வரும். அந்த அப்ளிகேஷன் ஃபார்மை நீங்கள் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபியூச்சர் ரெஃபரன்ஸுக்கு வந்து யூஸ் ஆகும். ஒன்ஸ் நீங்கள் அப்ளை பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அடுத்த கட்டமாக எக்ஸாமுக்கான டேட் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுவாங்க. ஹால் டிக்கெட் வந்ததுக்கப்புறம் ஸோ உங்களுக்கான எக்ஸாம் எங்கே அனௌன்ஸ் பண்ணிக்கலாம், அங்கே போய்ட்டு எக்ஸாம் எழுதுகிற மாதிரி இருக்கும். எக்ஸாமில் செலக்ட் ஆனால் அடுத்த கட்டமாக உங்களுக்கான வெரிஃபிகேஷன் நடக்கும். எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் ரிசர்வேஷன் அடிப்படையில் உங்களுக்கான ஜாப் வந்து கொடுத்துருவாங்க. ஓகே, ஸோ இந்த மாதிரி தான் இந்த ஜாப்க்கு நீங்கள் அப்ளை வந்து பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நிறைய பேருக்கு எப்படி அப்ளை பண்ணணும்னு தெரியாமல் இருக்குது. மறக்காமல் இந்த வீடியோ அவங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் இந்த வீடியோ பார்த்து அப்ளை வந்து பண்ணுவாங்க. ஆல் த ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த பிடிச்ச லைக் பண்ணுங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நிலையில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.